உலகெங்கிலும் உள்ள எரிசக்தியை தாக்குவோம், ஈரானுடைய சூளுரை. அப்பாச்சிக்கு அஞ்சாத ஈரானிய மீனவர்கள், அணுமின் நிலையத்திற்குள் நுழைந்த முசாத் தலைவர்கள், இஸ்ரேலிய ஆயுதங்களை எடுத்த ஹமாஸ், நெத்தன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ, நடுரோட்டில் அசிங்கப்பட்ட துபாய் பிரதமர், அமெரிக்காவில் மறுபடியும் ஜெயித்த இல்ஹான் உமர், தற்கொலை செய்து கொண்ட IDF சோல்ஜர், ஹூத்திகளின் தாக்குதலால் இறந்து போன மாலுமிகள், ஹூத்திகளின் முகாம்களை தகர்க்கும் சவுதி, வாழ்வதே இன்னொரு குழந்தைக்காக தான் ஹனீம், காசாவாசினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மை விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு உலக தரவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. என்னன்னு சொன்னால், என்னங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியான ஒரு செய்தி தாங்க. அண்ட்ராயரோட அண்டாக்குள்ளே ஒளிஞ்ச ட்ரம்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. தொடர்ந்து நம்ம சர்வதேச செய்தியை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இறைவனுடைய நாட்டத்திற்கு இணங்க. துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காராவில் மிகப்பெரிய அளவுக்கு மீட்டிங் நடந்துச்சு. நம்ம பிச்சுமணியும் அங்கே போயிருந்தாரு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே போய் ஆத்துனாப்புல வரும்போது நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பேசினாப்புல. கிளம்பும் போது ஏர்ஃபோர்ஸ் 1 இருந்தால் அந்த விமானத்தில் இருந்தால் கிளம்புவார். இந்த விமானம் எந்த விமானம் தெரியுதா? அதுதான் கத்தார். ரொம்ப கஷ்டப்படுறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போயிங் 787 அப்படிங்கிற ஒரு 4000 கோடி ரூபாய் விமானத்தை ட்ரம்ப்கிட்ட வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்கல்ல, அந்த விமானத்தில் தான் அவர் கிளம்புனாராம். கிளம்பும் போது அப்படி படிக்கட்டில் மேலே ஏறி வர்றாரு. உள்ள ஆள் வந்து கதவெல்லாம் போட்டு லாஸ்ட் எங்கே போயிட்டாருன்னு சொன்னால், கிச்சன் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டாவுக்குள்ளே போய் அண்ட்ராயரோட உட்காந்துக்கிட்டாப்புல. அப்படி உட்காந்ததுக்கப்புறம் கிச்சன் ரூமில் அப்படியே தூக்கிட்டு போய் வேறொரு வண்டியில் வச்சு அதை கொண்டு போய் இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி தப்பிச்சு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி தாங்க இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. அதாவது கிச்சன் ரூமுக்குள்ளே போய் நம்மால் ஒளிஞ்சுக்கிட்டாப்புல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய FBI, CIA அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விமானத்தை அடிச்சிருவாங்க, உன்னை போட்டாலும் போட்டு தள்ளிடுவாங்க ஈரான் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த கிச்சன் ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். ஒளிஞ்சதுக்கப்புறம் வேறொரு விமானத்தில் தான் நான் போனேன் அப்படிங்கிற செய்தியை செய்தித்தாள் நிறுவனங்கள்னு சொல்கிறாங்க. ஆக்ஸ்பியாஸ் நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதேமாதிரி CBS நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்பே என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஆமாம் சொன்னாங்க, நான் செஞ்சேன், நான் போய் நான் அண்டால தான் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப்பே ஒத்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெரிய இவங்க மாதிரி எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. யாருன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம், நெத்தனியா ஒரு பக்கம், மிகப்பெரிய எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது. டேய், உங்களால தாண்டா நாடே உலகமே, நாடே கிடையாது உலகமே பெரிய அளவுக்கு சீப்படுது. இப்படி தவற செஞ்சுட்டு எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னா நீங்கள் செஞ்ச கொலைகள் அவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பினுடைய இந்த செய்தியை வர்ணிக்கும் போது ட்ரம்ப்பினுடைய என்னன்னா தப்பிச்சு போய் கடத்தப்பட்ட ட்ரம்ப் அப்படின்னு வந்து பல பேர் செய்தியை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த கோல்ஃப்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அதை போய் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா AN/TWQ அவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ், எப்படி இந்த அயன் டோம் இருக்குதோ, டேவிட் சிங் இருக்குதோ, அதே மாதிரி S-400 அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் இருக்குதோ, அது மாதிரி இந்த AN/TWQ அவெஞ்சர் அப்படிங்கிறத பக்கத்தில் வச்சுக்கிட்டே, இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வச்சுக்கிட்டே விளையாடுறாரு. ஏன்னா உயிருக்கு அவ்வளோ பயம். இன்னைக்கு இப்படியான நிலைமையில தான் இன்னைக்கு ட்ரம்ப்பினுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்திகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா இருந்தாலும் ஆளுக்கு திமிரு மட்டும் குறையிறதே இல்லை. தொடர்ந்து இந்த ஈரானுடைய ஒப்பந்தம், அதாவது ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹர்முஸை நாங்கள் துளக்கவே போகிறதில்லப்பா, என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே போட்டுட்டாரு அப்பாஸ் அராக்சியா. போட்ட உடனே அது ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து நிவாரண தொகையை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. எங்கள் நாடை தாக்கியிருக்க, ஏகப்பட்ட இடங்களில் அழிவு உண்டாக்கிட்ட, அந்த லூஸ் பேச கேட்டு வந்து தாக்கிட்டு போயிட்டேன்,
காசை கொடு அப்படின்னு கேட்டவுடனே இவன் இந்த லூஸ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா காசாவுக்கா நீ காசு கொடு. காசாவில் நீங்கள் தான் போய் குண்டு போட்டீங்க, நீ தான் மாதம் 17.5 மில்லியன் USD அளவுக்கு ஆயுதங்கள் அமுச்சு வச்ச. அப்படி அமுச்சு வச்சுட்டு காசாவில் பாதிக்கப்பட்டாங்க, லிபியாவில் பாதிக்கப்பட்டாங்க, இது மாதிரி லெபனானில் பாதிக்கப்பட்டாங்க, சிரியாவில் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் ஈரான் காசு கொடுத்தாதான் நாங்கள் காசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு உளறி தள்ளியிருக்கான். இந்த செய்தியுமே மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு செய்தியாக இருக்குது. இதனாலேயும் என்னவாங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரீக் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இருக்குது. அதாவது ஈரானுடைய அந்த கடற்கரை அதோடைய கார்னர் தான் இருக்கும் சிரீக்குங்கிற அந்த தீவு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பல், அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு கப்பல் வழக்கம் போல் போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த கப்பலை ஈரான் அடித்து அதை பற்றி எரிய வச்சிருக்கிறாங்க. அது மூலியமா என்ன செய்தி சொல்ல வர்றாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்முஸ் என்பது ஒரு பணைய கைதி மாதிரி, அதை நாங்கள் வச்சு உலகத்தையே மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால், அதாவது நீங்கள் எரிசக்தி நிலையம் உங்களுடைய உள்கட்டமைப்பெல்லாம் நான் தாக்க போகிறேன், இல்லைன்னா உன்னை என்னென்ன பண்ண போகிறேன், என்னன்னா உன்னுடைய பொருளாதாரத்தை நெருக்கி அமுக்கி உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் தரப்புலேருந்து சொல்லிக்கக்கூடிய செய்தி தான் இன்னைக்கு பல பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்படியுமா நடக்கும், இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பேர் பார்க்குறாங்க. ஏய் இப்படிலாம் செஞ்சால் தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, கிறுக்குத்தனமா ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3ல் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் நீங்கள். அதாவது என்னென்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய, அதாவது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய எரிசக்தி அமைப்பை நான் தாக்குவோம், விடமாட்டோம், அதே மாதிரி உள்கட்டமைப்பையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் ஈரான் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா, வளைகுடா நாடை தான் சொல்லணும், வளைகுடா நாடை குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி குறிப்பிட்டு சொல்லாமல் இருப்பதற்கு பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிறாங்க. இந்த வார்த்தை சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்கும், அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோங்க, அதாவது ஈரானுடைய மீனவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த அப்பாச்சி அப்படின்னு சொல்கிற ஹெலிகாப்டர், சாதாரண ஒரு ஹெலிகாப்டர் இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவுகணைகள், டொமோஹா போன்ற ஏவுகணைகள், பெரிய பெரிய ஏவுகணைகள் இருக்கும். அந்த ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்குனா, ஈரானுடைய கடற்பரப்பு இருக்குல்ல, பந்தர் அப்பாஸ், சிரீக், இது மாதிரி கோஷம், இது மாதிரியான தீவுகளை ஒட்டி பக்கத்தில் வர்றாங்க. பக்கத்தில் வர்றப்ப அந்த மீனவ மக்களும், அதாவது ஈரானுடைய மீனவ மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் அந்த இதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது கூட பார்க்க முடியுங்க. இவங்க கூட உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜி, ரேடார் சிஸ்டம் எல்லாத்துலையும் யார் இருக்காங்க அப்படின்னு துல்லியமாக கவனிக்க முடியும். அப்படி துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத ஈரானிய அந்த மீனவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து கூட அவங்க ரொம்ப பயப்படாமல் வீடியோ எடுத்திருக்காங்க. ரொம்பவே அவங்கக்கிட்ட தில்லு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஈரான் பாராட்டப்பட்டு கொண்டிருக்குது. தொடர்ந்து ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, எர்பிலுடைய பல பகுதி, எர்பில் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எர்பில் குர்திஸ்தானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, குர்திஸ்தானில் இருக்குது. இந்த குர்து மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அமெரிக்கா தரை வழிப்படை தாக்குதலுக்கு உள்ளே கொண்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு அமெரிக்காக்காரங்க எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குர்து மக்களுடைய வேலைகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தொடர்ந்து எர்பிலுடைய, குறிப்பாக குர்திஸ்தானுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த தலைமை இடங்களை தொடர்ந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. பதிலுக்கு அமெரிக்கா சும்மா இருப்பீங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சும்மா அப்பாவி மக்களே கொள்றவங்க இவங்க. ஈரான் இவ்வளோ தாக்குதல் நடத்தா, இல்லை இப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் அப்லோடு பண்ணால் சும்மா விட்டுருவாங்களா என்ன? பனாமா கொடியுடைய கப்பல், ஈரானுக்கு சொந்தமான அந்த எண்ணெய் ஏற்றிக்கிட்டு போன கப்பலை அமெரிக்கா இன்னைக்கு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து இன்னொரு செய்தி என்னன்னா, உலகத்துக்கே நாங்கள் தான்ப்பா வல்லரசு லொல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட என்னன்னா ஒழுக்கமான ராணுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அவங்களுடைய ஒழுக்கமான ராணுவத்தில் இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, சேனல் 14 சொல்லுவாங்க, இஸ்ரேலுடைய சேனல். அந்த சேனல் வந்துருக்கூடிய செய்தி என்னன்னா, இவங்க மஞ்சள் கோடுன்னு வச்சுருக்காங்களா இல்லையா, யார்? இஸ்ரேல் காசாவுடைய பல பகுதியில் மஞ்சள் கோடுன்னு வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போய் இருந்துக்கிட்டு, இஸ்ரேலிய நாடே ஆக்கிரமிப்பட்ட திருடப்பட்ட ஒரு நாடு, அந்த திருடப்பட்ட நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு காசாவாசிகளை ஓரம் தள்ளி
திரும்ப ஓரந்தல்ல பள்ளிக்குள்ளே போய் அந்த பகுதிக்குள்ளே போய் 70% எடுத்துக்கிட்டு மஞ்சக்கோடு அப்படி மஞ்சள் கலரில் ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கல்லை வச்சுருந்தாங்களா. அந்த பகுதிகளில் ஹமாஸ் ஆயுத குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய கண்ணில் மண்ணை தூவி மொசாட்டு தலையில் மொட்டை அடித்து அவங்க வச்சிருந்த ஆயுதத்தையே எடுத்துட்டு போய் இன்னைக்கு மறைச்சு வச்சிருக்காங்க தாக்குறதுக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய செய்தி சேனலாக இருக்கக்கூடிய சேனல் 14 தெரிவிச்சிருக்காங்க. நெத்தன்யாகு இதுக்கு தான் ஒரு வீடியோ போடுறான். கோலன் ஹைட்ஸ், சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸு ஆசாத்துடைய ஆட்சி விழுந்த உடனேயே அந்த பகுதியை தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா அகமது ஷூரா அதை பற்றி பெரிய அளவுக்கு அலட்டிக்கிட்ட மாதிரியான எந்த நிகழ்வும் இல்லை. ஏற்கனவே கடந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? துருக்கி, பாகிஸ்தான், சவுதி ஒப்பந்தம்லாம் போட்டிருக்குது எதுக்காகனா இஸ்ரேலுக்கு எதிராகலாம் இல்லை, சிரியாவை எப்படியாவது சிரியா வழியா லெபனானுக்கு ஆயுதம் வர்றதா ஹிஸ்புல்லாவுக்கு வரக்கூடிய ஆயுதங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா? அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே இன்னைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அதிபர் அகமது ஷூரா சொல்கிறாரு, லெபனானுக்கு போயிருந்த ஆயுதத்தை நாங்கள் பறிமுதல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நெத்தனியானுக்கு ஒரு வீடியோ போடுறான். என்ன போடுறான்னா கோலன் ஹைட்ஸ்னு ஒரு பகுதி. இந்த கோலன் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உலகமே தெரிஞ்ச செய்திங்க. இது எல்லாருக்குமே தெரியும் சிரியாவுக்கு சொந்தமான பகுதி. இந்த சிரியாவுடைய பகுதி எனக்கு என்ன சொல்கிறேன்னா இது எங்களுக்கு சொந்தமானது. என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டால் மோசேஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்புகிற பாணியில் அவர் வாழ்ந்த இடம் இங்கே இருக்கீங்க சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல இருந்துச்சதுக்கு ஆதாரம் என்னப்பா? தொல்துறை இலாக்காவுடைய ஆதாரம் இருக்குதா? இல்லை அனுபவ பாத்திரங்கள் இருக்குதா? இது 200 வருஷம் பழமையான பள்ளிவாசல்ப்பா அப்படின்னு கேட்டால் எந்த ஆதாரமும் இல்லாமல் இங்கே இந்த கோயில் இருந்துச்சு, அதாவது சிவன் கோயில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிற சங்கிகள் இருக்காங்கல்ல, அதனுடைய ஊற்றுக்கண்ணே அதை கற்றுக் கொடுக்குறவனே இவன் தான் நெத்தனியாகு. அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே அவர் வாழ்ந்தார், நாங்கள் நம்பிக்கைக்குரியவர் வாழ்ந்தார், அதனால இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் இப்போ புதுசாக முன்னாள் பிரதமர் பெட்ரோ இப்போ ஒரு சைத்தான் வந்திருக்கிறான். அவன் வலதுசாரி சிந்தனை உள்ளவன். அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் சொல்லணும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அவன் பூரா எச்ச காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா துபாயினுடைய ஷேக் மக்தூம் அல் நஹியான் விளக்கமாறு, அந்த விளக்கமாறு என்ன பண்ணியிருக்காங்க, லண்டனில் ரோட்டில் போயிட்டு இருக்கான். இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். போகும்போது ஒரு சூடானியர் என்ன பண்ணுறாருன்னா ஃபக்குங்கிறார், போட்டு திட்டுறார். உன்னால தாண்டா சூடானிய மக்கள் சாகுறாங்க, உன்னால தாண்டா பிரச்சனை வருதுன்னு. நம்மளுக்கு இதை பார்த்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே RSF, SAF சூடானை பற்றி பேசியிருந்தோம். அதில் சவுதியோடைய பங்கு தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்க்கல, சூடானில் RSFன்னு ஒரு இயக்கம் இருக்குது. இந்த RSF இயக்கத்துக்கு பின்னாடி துபாய் ஏன் போகிறான்னா டார்பூர், சூடானுடைய டார்பூர், இந்த டார்பூரில் தங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட சூடானுடைய 91% கோல்டை RSF வழியாக துபாய் தான் எடுக்கிறானா. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் RSF அந்த இடத்த தக்க வச்சு தான் எடுக்க முடியும். அதுக்காக துபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா GP50A AH4 இது மாதிரி பீரங்கி, வழிகாட்டுதல் குண்டு இதையெல்லாம் வழங்கியிருக்கான்னு சொல்லி அம்னாஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு மனிதாபிமான அமைப்பு இருக்குங்க. அவங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க. இதை விளங்கியதுனால ஒரு சூடானியர் தெருவில் சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்காரு. கண்ட மேனைக்கு அவன் கத்துறான். அதாவது பாதிக்கப்பட்ட அந்த உணர்வு, ஏன்டா மக்களையெல்லாம் கொல்ற, அதுவும் பச்சையாங்க ரோட்டில் நின்று பச்சையாக தான் முன்னாடி சொன்னேன் அந்த வார்த்தையை சொல்லி பச்சையாகவே திட்டுற இந்த வீடியோவும் சர்வதேச அளவில் வைரலான செய்திகளில் ஒன்று. அதே சமயத்தில் நம்ம அரபுலக ராசாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சவுதி MBS முகமது பின் சல்மான் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, மெக்கா ஒப்பந்தம் அப்படின்னு போட்டாங்க. அது ஒரு புனித பகுதி. உண்மையிலே நாங்கள் அது புனித பகுதியாக பார்க்குறோம். அது எந்த மாற்று கருத்து கொள்ள மாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த மெக்காவுடைய ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? துருக்கி, பாகிஸ்தான், சவுதி, இந்த 3 பேருமே அமெரிக்காவுக்கு இப்படி இது போட்டது இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தால் கூட சந்தோஷம் இல்லைன்னு எனக்கு MBS சொல்லிட்டார். என்னன்னா இந்த ஒப்பந்தத்துக்குள்ள யாரெல்லாம் வரலான்னு சொல்லி கேட்குறப்ப துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகக்கூடிய ஹக்கன் ஃபீடான் ஒருத்தர் இருக்கார். அவரை கேட்டோன்னா எகிப்து வர இருக்காங்க உள்ள, நாங்கள் சேர்த்துக்கோம் அப்படின்னோன்னா MBS வழக்கம் போல் இல்லை, எகிப்தெல்லாம் வேணாம், இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சவுதி சொல்லியிருக்காங்களாம். அதிலிருந்தே தெரியுது இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பந்தம் வெறுமன வாயளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஹூத்திகள் பதிலுக்கு விட்டாங்களா? ஹூத்திகள் இன்னைக்கு என்ன நடக்குன்னா, ஹூத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய 3 அதாவது ஹூத்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா அல் மெக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி நம்ம சொன்னோம். பாப் எல் மந்தீப் ஜலசந்தியில் இருக்குது. இந்த மேக்கா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த, பாகிஸ்தானை சேர்ந்த 3 மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹூத்திகளுடைய முகாம்கள், அவங்களுடைய ரேடார் சிஸ்டம், இது மாதிரியான பகுதிகளிலையும் இன்னைக்கு ஹூத்திகள் தாக்க, பதிலுக்கு ஏமன் இருக்கக்கூடிய, அதாவது இன்டர்நேஷனல் ஆதரிக்கக்கூடிய ஏமன் இராணுவ படை பதிலுக்கு ஹூத்திகளுடைய முகாம்களில் தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அறிவட்ட முண்டங்களா, இந்த சமயத்தில் தான் நீங்கள் காசாவை பார்த்தோம்னா அப்பாவி மக்கள் இன்ன அளவுக்கும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட கொல்லப்பட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குனா, கை கால்லாம் இழந்து செயற்கை கால் பொருத்துறதுக்காக கேன்சர் பேஷண்ட்டு, மிக மிக ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடிய 16,500 பேர்களில் சில பேர் இத்தாலிக்கு வர்றாங்கங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த யூத வெறி பிடித்தவர் என்ன செய்கிறாங்கன்னா, வந்து இறங்குறப்ப கத்துறாங்க. இன்னைக்கு எப்படி கான்வார் யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறப்ப டிஜே மியூசிக்கை போடுறாங்களா இல்லையா, சில பேர் கடப்பாறை எடுத்துகிட்டு போகிறாங்க, சில பேர் என்னென்னா பயங்கரமான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த இத்தாலி இருக்கக்கூடிய அங்கே அந்த இஸ்ரேலியர் என்ற பெயர் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் வெறி பிடித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்நாட்டு சண்டையில் சாகுறாங்க. இது மட்டுமா பாருங்கள், லிபியாவில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, லிபியாவில் ஒரு 45 லட்சம் லிட்டர், சாதாரண இல்லைங்க, 45 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கிற ஒரு குடோன் பத்தி எரியுது. ட்ரோன் அட்டாக்கு என்னான்னு போய் பார்த்தா லிபியாவும் 2 ஆயிடுச்சு. அந்த 2 ஆக்குனதுக்கு காரணம் யாருன்னா, 2011 அமெரிக்கா செஞ்ச போரில் அந்த நாடையே சின்ன அபினமாக்கிட்டாங்க. எப்படி ஈராக் ஆக்கினாங்களோ, எப்படி சிரியா ஆக்கினாங்களோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் லிபியாவே அந்த மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. மேற்கு கரைன்னு ஒன்று பிரிஞ்சிச்சு, மேற்கு லிபியா. திரிபோலா அரசுன்னு அங்கே ஒரு அரசு இருக்குது, அதை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர். கிழக்கில் பார்த்தீங்கன்னா கப்தார்னு ஒரு ஆட்சியாளர். 2 பேர்த்துக்கு ஆகாது, நல்ல நாளே இவங்களுக்கு ஆகாது, 2 பேர்த்துக்கு ஆகாது சண்டை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிஷியாக்கள்னு ஒரு குரூப்பு, ஆயுத குரூப்பு, இது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இவங்ககிட்ட இருந்து ஆயுதம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரனை சப்போர்ட்டு. அப்பாவி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய லிபியா வாசிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 45 லட்சம் லிட்டர் உள்ள கச்சா எண்ணெயில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேற்குல திரிபோலி ஆட்சி, அதாவது மேற்கு லிபியாவில் இருக்கக்கூடிய திரிபோலி ஆட்சியில் இப்போ அந்த கிணறு பத்தி எரியுது. இதனால உலகத்தளவில் கச்சா எண்ணுடைய விலை ஏறுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இவங்க சண்டை போடுறதுனால. ஆனால் என்னென்னா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யும், உலக மக்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படமா நடந்துக்க, எங்கே பாதிப்பு எடுத்தாலும் உன்னுடைய குரல் முதல் குரலாக இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம ஹனீம்னு ஒரு பெண்மணியுடைய கதை. 5 பெண் குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ஒரு 5 மாத வயசில் ஒரு பெண் குழந்தை, மற்ற 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஜூலை மாதம் 2024 இவங்க தங்கியிருந்த வீட்டில் குண்டை போட்டால் இவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரில, ஆனால் 5 மாத குழந்தைய நான் கையில் வச்சுருந்தேன். நான் முழிச்சு பார்க்குறப்ப நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். எனக்கு பல ஆப்ரேஷன் பண்ணப்பட்டுச்சு, பல அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டுச்சு. ஆனால் பண்ணப்பட்டாலும் என்னுடைய கை கால்கள் இன்ன வரைக்கும் சரியாக ஒர்க் மாட்டேங்குது. ஏபி நியூஸ் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சரியாக என்னால் ட்ரெஸ்ஸு போட முடியாது, ஒரு பேனா கூட என்னால் பிடிக்க முடியாத நிலையில் நான் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. நான் தாக்கப்பட்டவொன்னே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், எனக்கு என்ன நிலைன்னே தெரியலை. என்னுடைய குழந்தைகளை பற்றி கேட்குறப்ப, என்னுடைய குழந்தைகளை பற்றி என்னுடைய உறவினர் சொன்னாங்க, இல்லை நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ ஒன்றும் பிரச்சனை ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது, என்னுடைய 5 குழந்தைகளுமே பெண் குழந்தைகளுமே இறந்து போயிட்டாங்க. இந்த 5 குழந்தைகளுடைய வீடியோக்களை ஃபோனில் பார்த்த அந்த தாய் மனம் உருகி போய் சொல்கிறாங்க, என்னை அம்மானு அழைக்க ஒரு குழந்தை வேணும். நான் என்னுடைய குழந்தை 5 மாத குழந்தையுடைய பல்லு, அதோடைய நடக்கிறத கூட நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி இல்லை. இந்த தாக்குதல் என் கணவர் பாதிக்கப்பட்டார். இப்படியான சூழ்நிலையில் எனக்கு அந்த குழந்தையுடைய அந்த ஆசை என்னிடம் இருக்கிறது. எனக்கு நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும். ஆனால் எனக்கு வெளிநாடுகளுக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணி எனக்கு மாற்று செயற்கை உறுப்புகள் வைக்கணும், அந்த உறுப்புகளை பிளாஸ்டிக் இருக்குல்ல அது மாதிரி வைக்கணும். அதுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி 16,500 பேர் செயற்கை உறுப்பு வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லாதங்க 16,500 பேர் செயற்கை உறுப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்கிறான். இந்த தாய் சொல்லிட்டு, இந்த செயற்கை உறுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்,
எனக்கு என் கையை தூக்கி கூட என்ன ட்ரெஸ்ஸை போட முடியல, எங்கள் அம்மா தான் போட்டு விட்றாங்க. இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுடைய நினைவு, அந்த நினைவுலேருந்து நான் தப்பணும்னா எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கதையை சொல்லி, அதே சமயம் தனக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியோடு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் ஏபி நியூஸ்லாம் பதிவு செய்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும். இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.